பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் இப்போதும் எப்போதும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு நாளைக்கு ஒரு கன்மலை என்று தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து வருகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. அந்த வரிசையில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோபு 24:8. மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள். திரும்ப வாசிக்கிறேன் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக. யோபு 24:8. மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள். ஆமென். இங்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யோபுவினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். யோபு 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின் யோபு பிரதியுத்தரமாக என்று அந்த வார்த்தை துவங்குகிறது. அந்த 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கப்படுகிற இந்த யோபுவின் வார்த்தைகள் தொடர்ந்து 24ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 24ஆம் அதிகாரம் முழுவதிலும் யோபுவின் வார்த்தை வரும்போது 8வது வசனத்தில்தான் அவர் சொல்லுகிறார், மலைகளில் இருந்து வரக்கூடிய ஓசத்திர மலையின் தண்ணீரில் நனைந்து ஒதுங்குவதற்கு இடம் இல்லாததினால் கண்மலை என்கிற அந்த இடத்துல அண்டிக் கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய கிருபை மிகுந்த வார்த்தையானது அண்டிக் கொள்ளும் கண்மலை. அண்டிக் கொள்ளும் கண்மலை. இந்த அண்டிக் கொள்ளுதல் என்றால் என்ன? இந்த அண்டிக் கொள்ளுதல் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அண்டிக் கொள்ளும் கண்மலையை குறித்து நாம் வேதத்திலே தொடர்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டுமானால், முதலாவது இந்த அண்டிக் கொள்ளும் கண்மலை யார் என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 28வது வசனம். சங்கீதம் 73:28 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். இங்கு அண்டிக் கொள்ளும் கண்மலை என்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் என் நம்பிக்கை, அதுதான் அண்டிக் கொள்ளுதல் என்று பார்க்கிறோம். ஆம், தேவன் மீது நாம் அதிக நம்பிக்கையையும் அதிகமான விசுவாசத்தை வைக்கும் போது அந்த நம்பிக்கை என்கிற விசுவாசமே தேவனை ஒட்டி கொள்ளுவதும் தேவனை நெருங்கிக் கொள்ளுவதும் தேவனை அண்டிக் கொள்ளுவதுமாய் மாறுகிறது. அப்படி அந்த தேவனிடத்தில் அதிக நம்பிக்கை, இந்த சங்கீதம் 73:28 வசனத்துல பயன்படுத்துகிறப்படுகிற பல வார்த்தைகள்ல முக்கியமான ஒரு வார்த்தை நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு பலவிதமான செயல்பாடுகள் உண்டு. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கலாம், இயற்கையின் மீது நம்பிக்கை வைக்கலாம், எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாம், சூழ்நிலைகள் மீது நம்பிக்கை வைக்கலாம், ஓசத்திரம் நடக்க போகிறவைகளை குறித்து நம்பிக்கை வைக்கலாம். பல காரியத்திலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த மற்ற எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கையை வைப்பதை விட இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற அருமையான வார்த்தையின்படி அந்த ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை, மற்றவைகள் மீது வைக்கப்படுகிற நம்பிக்கைக்கும் ஆண்டவர் மீது வைக்கப்படுகிற நம்பிக்கைக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும்.
அந்த ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னா அங்கு என்ன நடக்கும்? அந்த சங்கீதம் 73:28 சொல்லுகிறது, எனக்கோ தேவனை நம்பிக்கொண்டிருப்பதே, அதாவது அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வருவேன். அந்த தேவனை நம்பிக்கொண்டு அவருடைய அந்த கண்மலையாக கிறிஸ்துவிடத்தில் நாம் ஒளிந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? அவருடைய கிரியைகள் நம்முடைய குடும்பத்திலே உண்டாகிறது, நம்முடைய வீட்டிலே உண்டாகிறது, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் உண்டாகிறது, நமக்குள் உண்டாகிறது. அந்த கிரியைகள், தேவன் எனக்கு அதை செய்தார், தேவன் எனக்கு இதை செய்தார், இவ்வளோ பெரிய சிக்கலிலிருந்து விடுவித்தார், இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தார், இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து தப்புவித்தார், இவ்வளவு பெரிய போராட்டத்தில் மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் போய் ஆண்டவர் நமக்கு செய்த காரியத்தை சொல்லக்கூடிய நற்சாட்சியின் பாத்திரங்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி விடுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அதுதான் இந்த அண்டிக் கொள்ளுகிற கிருபை கண்மலையின் முதல் படி, ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தேவன் மீது வைக்காமல் மனிதர்கள் மீது வைத்த சம்பவங்களும் வேதத்திலே பார்க்கலாம். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு கப்பல் தலைவன் ஓசோத்ரம் அங்கு இருந்த சிலர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நம்பாமல் கப்பல் தலைவனையும் கப்பல் மாலுமியையும் நம்பினார்கள் என்று பார்க்க. ஆனால் அந்த கப்பல் தலைவனால் அந்த கப்பலை காப்பாற்ற முடியவில்லை. கப்பலை ஓட்டுகிற மாலுமியினால் அந்த கப்பலை காப்பாற்ற முடியவில்லை. ஆனா கப்பலுக்கே சம்பந்தம் இல்லாத அப்போஸ்தலனாகிய பவுலோ அந்த 276 பேர் அதுல இருந்த ஒவ்வொருவரும் தப்பி போகத்தக்கதாகவும் ஜீவன் காக்கப்படத்தக்கதாகவும் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறவராய் அந்த பவுல் காணப்பட்டார். அப்ப அங்க பாருங்க, அவளுக்கு கொந்தளிக்கிற நிலைமையில கூட அவர்கள் தேவனுடைய மனுஷனையோ தேவனுடைய வார்த்தையையோ நம்பவில்லை. அதற்கு பதிலாக கப்பல் தலைவனையும் மாலுமியையும் நம்பினார்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அண்டிக் கொள்ளும் கண்மலை என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்க வேண்டும். அந்த ஆண்டவர் நமக்காக எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே அந்த காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்க, தேவன் மீது நம்பிக்கொண்டிருங்கள். வேதம் சொல்வது, அவரை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். அது அந்த மனுஷன், அந்த சோதரம் கத்த ஆரோகண சங்கீதத்தை வாசித்த மனுஷன் அவரை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த மனுஷன் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்திருப்பார், தேவனோடு இருந்திருப்பார், தேவனை மட்டும் நம்பி இருப்பார். இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிறதும் இந்த அருமையான செய்தியை பலதரப்பட்ட காரியத்தின் மூலமா கேட்கிறவர்களுக்கும் நான் சொல்லுகிற கிருபையுள்ள ஒரு வார்த்தை, அந்த தேவனை மீது நீங்க நம்பிக்கையாய் இருங்க. அவர் உங்களுக்கு அண்டிக் கொள்ளுகிற கண்மலையாய் மாறுவார். நோயிலிருந்து, பேயிலிருந்து, வியாதியிலிருந்து, ஆபத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, குழப்பத்திலிருந்து, அவர் நம்பிக்கையிலிருந்து, துரோகத்திலிருந்து, சத்துருவின் போராட்டத்திலிருந்து, பிசாசின் கண்ணியிலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து அந்த தேவனாகிய கத்து சோதரம் இந்த சங்கீதக்காரனை காப்பாற்றினதை போல உங்களை காப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அந்த தேவன் மீது அதிக நம்பிக்கையாயிருங்கள், நல்ல நம்பிக்கையாயிருங்கள். அந்த நம்பிக்கையே உங்களை ரட்சிக்கும், அந்த நம்பிக்கையே உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆம், அண்டிக் கொள்ளும் கண்மலை என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைப்பது ஒன்று. இரண்டாவதாக, இந்த அண்டிக் கொள்ளும் கண்மலை என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 19:48 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள்.
ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாது இருந்தார்கள். கர்த்தர் நல்லவர். ஆம், அந்த அண்டிக் கொள்ளும் கன்மலை என்றால் இரண்டாவது என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடுப்பது என்ற அர்த்தம். அந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அதாவது 48ஆம் வசனம் இப்படியமாய் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு ஜோசியக்காரன் சொன்னா அது அப்படியே நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து ராத்திரியிலே வீட்டு வாசல்ல நின்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாக்கா, கர்த்தர் நல்லவே, அதோட சொல் மாறாமல் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் அப்படியே நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள். இல்ல, கர்த்தர் நல்லவே, ஏதோ ஒரு குறிக்காரர்களை பார்த்துட்டீங்க, கர்த்தர் நல்ல, அந்த குறிக்காரர் திடீர்னு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டானாக்கா அதை அப்படியே நம்புகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட காரியத்தின் மீது நம்பிக்கை வச்சு அவங்க சொல்றதுக்கு செவி கொடுக்கிற பழக்கத்தை நாம் தூக்கி எறிந்து குப்பையில போட்டு விட்டு தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறினாலே அந்த அண்டிக் கொள்ளும் கன்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு ரட்சிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, அடைக்கலம் உண்டு, தப்பிக்கொள்வதற்கான போக்கும் உண்டு. அப்போ அந்த அண்டிக் கொள்ளும் கன்மலையாகி கிறிஸ்துவிடத்தில் சேரணும்னா இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த அவருக்கு செவி கொடுப்பது என்றால் என்ன? ஒரு நாள் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சேவல் கூவுகிறதற்கு முன்னமே 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று கர்த்தராகிய இயேசுவே சொன்னார். அப்ப உடனே என்ன செய்திருக்கணும்? ஐயோ ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே, நான் உம்மை மறுதலிக்கிறதுக்கு இடம் கொடாதபடிக்கு, உம்மை மறுதலித்து விடாதபடிக்கு என் நாவை காத்து கொள்ளும் ஆண்டவரே, எக்காரணம் கொண்டும் நான் எந்த விதத்திலும் மறுதலித்து விடக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதுக்கு என்ன காரணமோ என்னை மன்னியும் என்று கேட்டிருக்கலாம். ஆனா அந்த ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலேயே இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருந்தோம். அவன் அதை பெரிய ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ளாதபடியினாலே ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தையின்படியே ஒன்றல்ல ரெண்டல்ல 1க்கு 3 தரம் தேவனை மறுதலிக்கிறவனாய் மாறினான். காரணம் என்ன? செவி கொடுக்க சித்தமில்லாதபடினால், செவி கொடுக்க விரும்பாததினால், அது ஒரு பெரிய சீரியஸா ரொம்ப முக்கியமா எடுத்துக்கொள்ளாததினால். ஒரு ஸ்திரிக்கு பயப்பட வேண்டி இருந்தது, போய் குளிர் காய வேண்டி இருந்தது, இன்னொருத்தர் கை நீட்டி சொன்ன போது அங்கு ஓட வேண்டி இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவனுக்கு செவி கொடுக்காத, அவர் சொல்லுவதை கேட்காததனால் வருகிற சோதனைகள், வினைகள். அப்போ இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ரொம்ப தெளிவாய் நம்மோடு கூட சொல்லுகிறார், அண்டிக் கொள்ளும் கன்மலையாக கிறிஸ்துவின் அடைக்கலம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுங்கள். இந்த மாதத்திலே இந்த வேலையை செய்ய வேண்டாம், இதை விட்டுவிடு, வருகிற நாட்களிலே பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு ஊழியக்காரரை கொண்டோ, ஊழியக்கார ஸ்திரியை கொண்டோ, அல்லது ஒரு தேவனுடைய வார்த்தையை கொண்டோ கர்த்தர் பேசினா நம்ம உடனே அதற்கு செவி கொடுக்க வேண்டும். சிலருக்கு கண்ணுக்கு இனிமையா இருக்குது, உலகத்தார் சொல்றது நேர்த்தியா இருக்குன்னாக்கா, ஊழியக்காரன் சொல்லுகிறதையோ தீர்க்க தரிசனத்தையோ ஆண்டவரால் வருகிற வெளிப்பாட்டையோ அவர்கள் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சூழ்நிலையை நம்பக்கூடிய அளவுக்கு, அதற்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனால் நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள். சாமுவேலை பார்த்து ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், சாமுவேலை, நீ ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? நீ எழும்பு, உன் கையில் இருக்கிற சொந்த தைல குப்பியை எடு, அது நல்ல தைலத்தினால் நிரப்பு, நான் உன்னை ஈசா என்கிற வீட்டுக்கு அனுப்புவேன், நீ அங்க போ, அங்க ஒரு பையனை நான் உனக்கு காட்டுவேன், அந்த பையனை எனக்காக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்துல
சாமுவேல் மாறுத்தரம் பேசல. உடனே எழுந்தா, தைல குத்தி எடுத்தான், தைலத்துல நிரப்பினா, அது தன் பையில வைத்தா, அவன் நடையை கட்டினான், நேரா ஈசாயின் வீட்டுக்கு போயிட்டான். அங்கு போனான், அங்க எல்லாரும் வந்தார்கள். அது சாமுவேலுக்கு திருப்தி இல்லை, தேவனுக்கு திருப்தி இல்லை. கடைசியா தாவீதை கூட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னபடியே தைலத்தை தாவீதின் மேல் ஊற்றினா, அந்த நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் தாவீது மேல் இறங்கி இருந்தார் என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அன்று முதல் பரிசுத்த ஆவியானவர் தாவீது மேல் இறங்கி இருந்தார். அதன் பின்பு அவன் ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். இப்போ தாவீது தேசத்துக்கு, யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் 2 கோத்திரத்தாருக்கு பெரிய ஒரு ராஜாவாய் மாறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டா, பலர் சொல்லுவாங்க அது அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவாங்க. சோதரம் இன்னும் பல காரியத்தை சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், தாவீது ராஜாவாய் மாறினதற்கு முக்கிய காரணமே சாமுவேல் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற தேவ மனிதனாய் இருந்து, கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தைக்கு அந்த சாமுவேல் கீழ்ப்படினார். சாமுவேல் எழுந்திரு, சாமுவேல் தைல குப்பியை நிரப்பு, சாமுவேல் ஈசா வீட்டுக்கு போ, சாமுவேல் நான் கொடுக்கிறவனை கண்டுபடி, சாமுவேல் நான் சொல்லுகிறவன் அபிஷேகம் பண்ணு என்று சொன்னான். அந்த சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கேட்டு 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 அந்த சாமுவேல் செய்கிறவராய் காணப்பட்டார். அதனாலதான் பெரிய ஒரு ராஜா தேசத்துக்கு கிடைத்தார். இது எதை குறிக்கிறது? அண்டிக் கொள்ளுகிற கண்மலையாகிய கிறிஸ்துவின் குமாரத்தியா நம்ம மாறணும்னா, இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறபடி அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு கம்பெனியில போய் வேலையில இருக்கிறோம், அங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, போராட்டத்துக்கு மேல போராட்டம், வேலையே செய்ய முடியாத அளவுக்கு மன உளைச்சல் வருது. அந்த நேரத்தில் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உனக்கு மன உளைச்சல் வந்தாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் அங்கேயே இரு, அந்த வேலையை விட்டு வராதே அப்படின்னு கர்த்தர் பேசிட்டாக்கா, அவங்க கத்தி எடுத்து குத்தினாலோ அல்லது மரண ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் சரி, அது வரைக்கும் நாம் அந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. ஏனென்றால் நமக்கு வந்த பிரச்சனையை விட கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் செவி கொடுக்க. இன்னைக்கு சில வேலைக்கு போகும்போது அல்லது ஊழியத்துக்கு போகும்போது அல்லது புதிய கம்பெனி ஆரம்பிக்கும் போது, புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது ஊழியக்காரர்கள் அழைப்பார்கள், ஊழியக்காரர்கள் வைத்து ஜெபிப்பார்கள், ஆலோசனை கேட்பார்கள். ஆனா அதுக்கு பின்னாடி அதுங்க எந்த ஆலோசனைக்கும் தேவ மனுஷனையோ தேவ மனுஷனை நாடுவதே கிடையாது. அவர்களுக்கு என்ன படுகிறதோ அதை செய்வார்கள். அதனாலதான் எல்லாத்தையும் இழந்து விடுவது. இங்க ஆண்டவர் சொல்லுகிறா, அந்த அண்டிக் கொள்ளுகிற கண்மலையின் கிறிஸ்துவை உங்கள் அடைக்கலமாய் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், லூக்கா 19 கடைசி சொல்லுவது போல ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்கள், கீழ்ப்படிந்தீர்கள். சாமுவேல் கீழ்ப்படிந்தார் அல்லவா? எழுந்திரு என்றால் எழுந்தார், தைல குப்பியை நிரப்பு என்றால் நிரப்பினார், புறப்பட்டு போ என்றால் போனார், அபிஷேகம் பண்ணு என்றால் அபிஷேகித்தார். இந்த சாமுவேல் எப்படி தேவனுக்கு செவி கொடுத்தாரோ அதே போல் நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அண்டிக் கொள்ளுகிற கண்மலையாக கிறிஸ்துவின் குமாரனா நீங்க மாறுவீங்க, அந்த குமாரத்தியா நீங்க மாறுவீங்க. அவரே உங்களுக்கு நித்திய கண்மலையாய், ஒரு பாதுகாப்பின் கண்மலையாய், மூடி மறைக்கிற ஒரு கண்மலையாய் ஆண்டவர் உங்களுக்கு மாறும். தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. முதலாவதாக ஆண்டவர் மீது நம்பிக்கையை வையுங்கள். இரண்டாவதாக அந்த ஆண்டவர் சொல்லுகிறதற்கு செவி கொடுங்கள். அது ரொம்ப முக்கியமான காரியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அண்டிக் கொள்ளுகிற கிறிஸ்துவின் தேவ ஜனமாய் நாம் மாறணும்னா மூன்றாவதாய் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்தால் அந்த கிறிஸ்துவை நாம் அடைக்கலமாக அண்டிக் கொள்ள முடியும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 2:12 வாசிக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும்
நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆம், இந்த கிறிஸ்துவாகிய கண்மலை அண்டிக் கொள்ளும் கண்மலை. அந்த அண்டிக் கொள்ளும் கண்மலையை நாம் அடைக்கலமாக கொள்ளணும்னாக்கா முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது இந்த சங்கீதம் 2:12 சொல்லுவதை போல குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், அந்த சோத்திரம் அண்டிக் கொள்ளும் கண்மலையாகிய தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னா நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த முத்தம் செய்கிற ஒரு பாக்கியம், முத்தம் செய்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்திலும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த முத்தம் செய்யுங்கள் என்கிறதான இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்து கிடக்கிறதை காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்து கடந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்வதற்கு ஏதுவாய் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு சோத்திரம் வேலை செய்வதற்கு நேரம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு அங்குமெங்கும் அலைவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அந்த தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்திருப்பது என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவே, அந்த தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்வது, கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பது, உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பொறுமையா பைபிள் வாசிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு நேரமே இல்லை. மற்ற கார் ஓட்டுறதுக்கு நேரம் இருக்குது, ஆஸ்பத்திரி போறதுக்கு நேரம் இருக்குது, சமையல் செய்வதற்கு நேரம் இருக்கிறது, மற்ற வேலைகளை பார்ப்பதற்கு நேரம் இருக்குது, பிள்ளைகளுக்காக முயற்சி எடுப்பதற்கு நேரம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, இன்னும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க, புத்திமதி சொல்ல அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. விரும்புகிற எல்லாவற்றையும் செய்ய நேரம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை முத்தம் செய்ய, அவருடைய பாதத்தை தடவி கொடுக்க, அவருடைய சமூகத்தை கிட்டி சேர கர்த்தர் நல்லவே, அந்த தேவாதி தேவனிடத்தில் ஜெபிக்க, நம்முடைய இருதயத்தின் பாரத்தை கொட்ட, அந்த தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கோ உட்காருவதற்கு தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு நேரமே இல்லை. இந்த முத்தம் செய்கிற அனுபவம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் இருக்கும்படியோட பாதத்தை முத்தம் செய்தல், அது எதை குறைக்கிறது? ஆண்டோடைய பாதத்துல வந்து அப்படியே விழுந்து விடுகிற அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முத்தம் செய்தலில் 2 விதமான முத்தம் இருக்கிறதாக நாம் பார்க்கலாம். முத்தத்திலே 2 விதமான முத்தம். இந்த 2 முத்தத்தையும் நான் இயேசுவின் ஜீவியத்தை வைத்தே உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது ஒரு முத்தம், எச்சில் படாத முத்தம், எச்சில் படாத ஈரம் படாத முத்தம். அந்த எச்சில் படாத ஈரம் படாத ஒரு முத்தம் யார் கொடுத்தா? மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 45வது வசனம். மார்க்கு 14:45 சொல்வது, அவன் வந்த உடனே அவரண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். முத்தத்திலே 2 வித முத்தம். அதுல முதல் முத்தத்தை இங்க பார்க்கிறோம்,
இயேசுவோடு கூட இருந்து இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் பணப்பையை சுமந்து இயேசுவுக்கு அப்போஸ்தலனாகிய அந்த யூதாஸ் காரியத்து வந்து ரபி ரபி அப்படின்னா நல்ல போதகரேன்னு சொல்லிட்டே ஒரு முத்தம் கொடுக்குறான். ஆனா அந்த முத்தத்துல நல்ல சுனை இல்லை, அந்த முத்தத்திலே நல்ல ஈரம் இல்லை, அந்த முத்தத்திலே நல்ல சுத்திர உருக்கமும் அன்பும் இல்லை. எல்லாவற்றை விட அந்த முத்தத்துல ஒரு உணர்ச்சியும் இல்லை, ஒரு உணர்ச்சியற்ற முத்தம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் தேவனுடைய சத்தியத்தை கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன். அது தப்பா இருந்தாலும் நான் அதை கவலைப்படலை. ஆனா தேவனுடைய சத்தியத்தை சத்தியமா சொல்ல வேண்டிய கடமை. என்னன்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெப ஜீவியம் இந்த யூதாஸ் காரியத்தின் முத்தத்தை போலதான் இருக்குது. வாய்க்கு 300 தடவை ரபி ரபின்றோம், போதகரேன்றோம், ஆண்டவரேன்றோம், கத்தாவேன்றோம், ஸ்தோத்திரம். ஆனா இந்த ரபின்றதுல, ஆண்டவர்ன்றதுல, போதகர்ன்றதுல, ஸ்தோத்திரம் என்பதுல ஒரு ஈரம் இருக்குதா, ஒரு உணர்ச்சி இருக்குதா, ஒரு நல்ல சுனை இருக்கிறதா? அந்த முத்தமானது எதிர்த்தரத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு ஒரு மன மகிழ்ச்சியா கொடுக்குதுன்னா அதுதான் கிடையாது. இது எதை குறிக்கிறது? நிறைய பேருடைய ஜெபம் இன்றைக்கு பட்டும் படாத ஜெபமாய் இருக்குது, ஒரு உணர்ச்சியற்ற ஜெபமாய் இருக்குது, உணர்வில்லாத ஒரு ஜெபமாய் இருக்குது. செய்ய சொன்னார்கள் செய்ய வேண்டும், உட்கார சொன்னார்கள் ஜெபத்தில் உட்கார வேண்டும், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெப ஜீவியம் யூதாஸ் காரியத்தின் முத்தத்தை போலவே இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. அண்டிக் கொள்ளுகிற கண்மலையாகிய கிறிஸ்துவின் அடைக்கலம் கிடைக்கணும்னா நாம் மூன்றாவதாக அவரை முத்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ அந்த முத்தம் ஒரு சுனை இல்லாதே, ஒரு சொரணை இல்லாதே, நல்ல ஒரு ஈரம் இல்லாதே, நல்ல ஒரு உணர்ச்சி இல்லாதே அந்த முத்தத்தை கொடுப்பதினால் ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுடைய நாமத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ முத்தத்துல 2 வகை என்று சொன்னேன். இன்னொரு முத்தம் என்ன முத்தம், அது எப்படிப்பட்ட முத்தமா இருக்கிறது என்பதை நீங்களே வேதத்திலிருந்து வாசித்து கவனியுங்கள். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 7:38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்தில் வருகிறார். அவ கையில நல்ல ஒரு அழகான தைல குப்பி இருக்குது. அவள் நினைத்திருந்தால் வந்த உடனே, ஆண்டவரே நான் ஒரு சின்ன காணிக்கையை கொடுக்கிறேன், இந்த தைல குப்பியை வாங்கி கொள்ளுங்க என்று சொல்லி இருக்கலாம். இல்லாவிட்டா அவ ஓடி வந்து தன்னை தாழ்த்தும் அடையாளமாக முகம் குப்பத சாஸ்திராகமா கீழே விழுந்து அந்த கீழே விழும்போது அவர் கண்ணிலே கையிலே படுகிறதானே இயேசுவின் பாதத்திலிருந்து தைலத்தை ஊத்தி, ஆண்டவரே உமக்கு இந்த பாதத்தின் இந்த தைலத்தை சோத்திரம் காணிக்கையாக்கிறேன் சொல்லிட்டு அவ போயிருந்திருக்கலாம். ஆனா அவள் அப்படியெல்லாம் ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு வேகமாய் செய்கிறவளாய் அல்ல. அவள் இந்த ஸ்திரீ இயேசுவுக்கு ஒரு முத்தமும் கொடுக்கிறா. அந்த முத்தத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது? முதலாவது அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று கொண்டிருந்தார். இயேசுவின் காலுக்கு முன்னாடி கூட அவர் வரல. ஆண்டவர் வலது புறத்துல திரும்பிக்கிட்டு அங்க பார்த்துக்கிட்டு மற்றவரோட பேசிட்டு இருக்கார். இவ இயேசுவுக்கு பின்பக்கத்துல நின்றுட்டு இருக்கா, கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா. இயேசுவின் பாதம் தெரியுது. அந்த பாதங்களின் அருகே பின்னாடி நின்று அழுதுட்டு இருக்கா. இந்த பாதங்கள் தானே முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பாதங்கள். இந்த பாதங்கள் தானே கொலை பாதகத்தின் இரத்த பலியை சுமக்கிற பாதங்கள். இந்த பாதங்கள் தானே எனக்காக சிலுவையில் அறையப்பட போகிற பாதங்கள் என்று சொல்லி அவள் இன்னும் இயேசுவுக்கு முத்தம் கொடுக்கவே இல்லை. முத்தம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இருதயம் உடைந்து அழுது கொண்டிருந்தார்.
இரண்டாவது, ஓ கர்த்தர் நல்லவே. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த அழுகையின் கண்ணீரை தன் கரத்துல பிடிச்சு அது அப்படியே இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்த அந்த பாதத்தை கண்ணீரால் நினைக்கிறார். கர்த்தர் நல்லவே. அந்த கண்ணீர் துளிகள், அந்த கண்ணீரின் சொட்டுக்கள், அந்த கண்ணீரின் தண்ணீர் அதை பிடிச்சு இயேசுவின் பாதத்துல அப்படியே ஊற்றி பாதத்தையே நினைக்கிறார். இரண்டாவதாக. அப்புறம் மூணாவது தான் தன் தலைமயிரை எடுத்து அதை துடைக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாது. துடைச்சிட்டு நாலாவது தான் என்ன செய்கிறார்? அந்த பாதத்துக்கு முத்தம் கொடுக்கிறார். இப்போ முதலாவது பார்த்த முத்தத்தை கவனிங்கள். ஒரு ஈரப்படாத, ஒரு சொனை இல்லாத, ஒரு உணர்வு இல்லாத, ஆனா மூச்சுக்கு 300 தரம் போதகரே போதகரே ரபி ரபி என்று சொல்லி கொடுக்கப்பட்ட முத்தம். அது எந்த விதமான நன்மையும் அங்கு விளங்கி வைக்கவில்லை. ஒரு ஸ்திரீ செய்கிற காரியம் முதலாவது இயேசுவின் பாதத்துக்கு பின்னாடி நிற்கிறார். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவருடைய பாதத்துக்கு பின்னாக நின்றுட்டு இருக்கா. அப்புறம் இரண்டாவது அங்கிருந்து அழுது கொண்டிருக்கிறார். மூணாவது கர்த்தர் நல்லவந்த கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை நினைக்கிறார். நாலாவது தலைமயிரினால் துடைக்கிறார். ஐந்தாவது தான் அவருடைய பாதத்துக்கு முத்தம் செய்கிறார். இப்படியெல்லாம் அந்த முத்தம் அந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டபடினால்தான் இயேசு அந்த விருந்து கொடுத்த மனுஷனை கூட்ட சொல்றாரு, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இப்போ இந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தது எதை காண்பிக்கிறது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் என்றைக்கும் முதலாவது தேவனுடைய பாதத்தண்டையில் போய் உட்கார வேண்டும் என்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, நம்முடைய ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள், துதியானது வெறும் வெட்டுக்களாய் குரல் வளையின் சத்தத்தை உயர்த்துவதாய் இல்லாமல் மௌனமாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவத்தை இரண்டாவதாக காண்பிக்கிறது. மூன்றாவதாக அந்த கண்ணீரினாலேயே கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை தெரிவிப்பதை காண்பிக்கிறது. நான்காவதாக அந்த பாதத்தை துடைப்பது என்பது, ஆண்டவரே உடைய பாதத்தை துடைக்க கூட நான் பாத்திரம் அல்லே என்று காண்பிக்கிற தாழ்மையை குறைக்கிறது. அதுக்கு பின்புதான் அவள் அழகாய் முத்தம் செய்கிறாள். அந்த முத்தத்தை குறித்தே ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஜெப ஜீவியோ இப்படி இயேசுவின் பாதத்தை நிற்கிறதோ, இயேசுவின் பாதத்துக்கு பின்னாக நின்று கொண்டிருப்பதோ, இயேசுவின் பாதத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதோ, ஓ கர்த்தர் நல்லவே, இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி அந்த ஆனந்த நாமத்தை துதிக்கும் போது கண்ணீரோடு துதிப்பதும் தான் அவருடைய பாதத்தை முத்தம் செய்வதற்கு ஏதுவானது. இந்த ஒரு அனுபவம் நம்மிடத்தில் வந்தா, இந்த முத்தம் செய்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் ஒரு நாள் சொன்னா, இந்த நற்செய்தி எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீயை குறித்தும் சொல்லப்படும் என்றார். என்ன காரணம்? இந்த ஸ்திரீ இயேசுவே அடைக்கலம் என்று அண்டிக் கொண்டு விட்டார். அவள் வேறு யாருடைய அண்டிக் கொள்ளுதலுக்குள்ளும் போகல. அங்கு குஷ்டரோகியாயிருந்து சுகமான ஒருவன் இருக்கிறான். அப்புறம் அந்த வீட்டில ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற வேத பாரகர்கள் இருக்காங்க, அங்க சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, சீசர்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர் அந்த இடத்துல இருந்தோம். இந்த ஸ்திரீ அவர்கள் யாரையும் அண்டிக் கொள்ளாமல் அவங்க எல்லாத்துக்கும் நடுவாய் இருக்கிறதானே இயேசுவை அண்டிக் கொண்டால், அந்த அண்டிக் கொள்ளுதலுக்கு அடையாளமா தன் மன விருப்பத்தை உடைந்த இருதயத்தின் அருமையின் முத்தத்தை கொடுத்து, நீரே என் கண்மலை என்று சொல்லி அந்த ஆண்டவரை அண்டிக் கொண்டாள். எனக்கன்பான தேவச்சனமேன், இதுதான் நல்ல ஒரு முன்மாதிரி, ஜெப மாதிரி. உங்களுடைய ஜெபம் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஜெபமா இருக்க வேண்டும்.
அழுகையோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்திலே சொல்கிறோம், மனதுருக்கத்தோடு போராடுகிற ஜெபமா இருக்க வேண்டும். அந்த அழுகையோடு, அந்த கண்ணீரோடு, அந்த மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்குமானால் மெய்யாகவே நீங்கள் கிறிஸ்துவாகிய அந்த கன்மலையை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. இந்த ஜெபிக்கிற இப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவங்களோட வாழ்க்கை ஒரு நாளும் அடைப்பு பையில் போடப்பட்ட கூழாங்கல்லை போல மறைந்திருக்காது. அந்த அடைப்பு பையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட அந்த ஒரு கூழாங்கல்லை போல அது மகிமையான கூழாங்கல்லாய் நல்ல பேர் பெற்றதாய் மாறும். அந்த ஜெப ஜீவியம் இதைத்தான் செய்கிறது, இதைத்தான் நடப்பிக்கிறது. ஆனபடியினால் இந்த அண்டிக் கொள்ளும் கன்மலையாகிய கிறிஸ்துவை நம்ம இரட்சகராய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். இரண்டாவது அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக பாதங்களை நாம் ஜெபம் என்னும் விண்ணப்பத்தினால் முத்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சரி, இப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சாச்சு, அவருக்கு செவியும் கொடுத்தாச்சு, அவரை பாதத்தை முத்தமும் செஞ்சாச்சு. இப்போ இந்த அண்டிக் கொள்ளும் கன்மலை என்னவா மாறுகிறது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 57 1வது வசனம் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மையின் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென். கர்த்தர் நல்லவே. இந்த அண்டிக் கொள்ளும் கன்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் அடைக்கலமாய் பற்றி கொள்ளும் போது அங்க 4வது என்ன நடக்கிறது தெரியுமா? விக்கினங்கள் கடந்து போகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த விக்கினங்கள் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே உங்கள் தலை மீது இருக்காதபடி, உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்காதபடி, அது உங்களை அழுத்தி கொண்டு இருக்காதபடி அந்த விக்கினங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அது நீங்கி போக பண்ணுகிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. விக்கினம் என்றால் என்ன? விக்கினம் என்பது எதை குறிக்கிறது? அதை விளக்கத்தக்கதான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 1:33 வாசிக்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இந்த விக்கினம் என்றால் என்ன? தேவனுக்கு பயந்து அதே சமயத்தில் ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பதற்கு பேதான் விக்கினத்துக்கு தப்புதல். தேவனுடைய நம்பி தேவனிடத்தில் அமைதியாய் இருந்தாலே அந்த விக்கினங்கள் நம்மை மேற்கொள்ளாது என்று அர்த்தம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்ப இந்த விக்கினங்கள் மீண்டதை குறித்து சொல்லுகிறேன். ஆனா இந்த விக்கினம் என்றால் என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்க. நியாயாதிபதிகள் 20:34 பிற்பகுதி. யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். இப்ப விக்கினம் என்றால் என்ன? ஒரு யுத்தம் அல்லது ஒரு போராட்டம் என்ற அர்த்தம். இப்ப நல்லா கவனிக்கணும். அந்த சோத்திரம் அண்டிக் கொள்ளும் கன்மலையாகி கிறிஸ்துவிடத்தில் போகும்போது விக்கினங்கள் நம்மை விட்டு கடந்து போவதாக அந்த சங்கீதம் சோத்திரம் 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த விக்கினங்கள் கடந்து போகிற என்ன அர்த்தம்? உங்களுக்கு வருகிற போராட்டம் உங்களை விட்டு கடந்து போகிறது. எனக்கு வருகிற போராட்டம் என்னை விட்டு கடந்து போகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
அது மாத்திரமல்ல, இந்த விக்கிரம் என்பது இப்ப தூரமாய் மறைந்து விலகி போகிறது. அல்லேலூயா. அப்போ விக்கிரம் என்கிற யுத்தம், விக்கிரம் என்கிற போராட்டம், விக்கிரம் என்கிற பிரச்சனை, விக்கிரம் என்கிற சோதனை, விக்கிரம் என்றால் எல்லாத்தையும் குறிக்கும். இந்த போராட்டம், போர், யுத்தம், சோதனை, இது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அழித்து அதிலிருந்து என்ன செய்கிறார்? உங்களை அருமையாய் தப்புவிக்க போகிறார். எப்படி தப்புவிக்க போகிறார்? அந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஆபத்துக்கு கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் இருப்பது அண்டிக் கொள்ளுகிற கண்மலையின் இடத்திலே. நீங்கள் ரொம்ப அமைதியாயிருப்பீர்கள். ஏனென்றால் உங்களோடு இருக்கிறவே அண்டிக் கொள்ளும் கண்மலையானவே, அந்த அண்டிக் கொள்ளுகிற கண்மலையாகிய தேவன் உங்களிடத்தில் இருக்கிறபடினாலே அந்த ஆபத்து, யுத்தம் என்கிற எல்லா போராட்டங்களையும் நீங்க ஜெயித்து பயப்படாமல் இருப்பீர்கள். அதே சமயத்திலே எந்த படபடப்பும் இல்லாமல், எந்த விதமான பதஷ்டமும் இல்லாமல் நல்ல அமைதியாயிருக்க உதவி செய்வார். இது செய்திக்காக கொடுக்கப்படுகிறதானே ஒரு குறிப்பு வார்த்தை அல்ல. இது இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறதானே உங்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க யாருக்கு பயப்படுகிறீர்கள்? அந்த பயம் உங்களை விட்டு மாறுகிறது. எங்க உங்களால் அமைதியா இருக்க முடியவில்லை, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை அமைதியா இருக்க பண்ணுவார். நீங்கள் ஓட வேண்டியது இல்லை, அங்குமிங்கும் நாட வேண்டியது இல்லை, யார்கிட்டயோ போய் எதையோ கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறது, அவன் விக்கினமின்றி பயப்படாமல் அமைதியாயிருப்பான். விக்கினமின்றி பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அப்படியானால் போராட்டம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், நீங்க யாருக்கும் பயப்படாமல் உங்க இருதயத்தில் தேவனை துதித்து அமைதியா இருக்க பண்ண போகிறா. இதுதான் அண்டிக் கொள்ளுகிற கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்திலிருந்து கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு சகாயம், மிகப்பெரிய தேவனுடைய தயை, மிகப்பெரிய கர்த்தருடைய காருண்யம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அண்டிக் கொள்ளும் கண்மலையாகிய கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறபடினால் சோதரம் எந்த உலகத்தின் எந்த சக்தியை விட அந்த தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். அந்த தேவனுடைய அடைக்கலம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் நல்லவர். அதைத்தான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் மனதிருக்கத்தோடு சொல்றா, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன் என்று 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் உங்களை உணர்ச்சி வசப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பா. அவருடைய செட்டைகளின் அடைக்கலத்திலே உங்களை மூடிக்கொள்ளுவா. அதனால் நீங்கள் பயமில்லாதிருப்பீர்கள், அதனால் நீங்கள் அமைதியாயிருப்பீர்கள். கர்த்தருடைய இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நடக்கிறது நிமித்தம் நீங்க தேவனுக்கு சாட்சியாய் மாறுவீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆனா ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. இந்த விக்கினங்களை தேவன் எடுத்து போடும் போது, விக்கினமாக யுத்தம், போராட்டம், பிரச்சனைகள் தேவன் தப்பு வைக்கும் போது நீங்க அந்த அடைக்கலமான கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த தேவனுக்கு ஒரு ஊழியம் செய்ய பழகுங்கள். ஏன்ற ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யுங்க.
நல்ல முடிஞ்ச ஒரு சிறியதோ பெரியதோ திராணிக்கு தக்கதாய் தேவனுக்காக ஏதோ ஒரு தான ஊழியத்தை பண்ணுங்க, தர்ம ஊழியத்தை பண்ணுங்க, சமூக சேவையின் ஊழியத்தை பண்ணுங்க, துதியின் ஊழியத்தை பண்ணுங்க, விடுதலையின் ஊழியத்தை பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஊழியத்தை பண்ணுங்க. ஏதோ ஒன்று நிமித்தோ உங்க கிரியையினால் தேவனை முத்தம் செய்யுங்க, உங்க கிரியையினால் தேவனை பிரியப்படுத்துங்க. அப்ப ஆண்டவரும் உங்கள் மீது ரொம்ப பிரியமாய், ரொம்ப இரக்கத்தின் தேவனாய் காணப்படுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அண்டிக் கொள்ளும் கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் பெற்றோமானால் முதலாவது ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைக்கிறவர்களாய் மாறுவோம் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறி விடுவோம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக அந்த தேவனை முத்தம் செய்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்று பார்த்தோம். நான்காவதாக அந்த ஆண்டவர் நம்மை விக்கிரங்களிலிருந்து, ஆபத்திலிருந்து காப்பாற்றி விடுவார் என்கிற நல்ல தீர்க்க தரிசனமான விடுதலையின் வார்த்தையை நாம் பார்த்தோம். கடைசியாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அண்டிக் கொள்ளும் கண்மலையாக கிறிஸ்து எப்படிப்பட்டவை, இந்த கிறிஸ்துவை குறித்த ஒரு நற்காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அண்டிக் கொள்ளும் கண்மலையாக கிறிஸ்துவானவரை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 30:5 வாசிக்கிறேன். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அல்லேலூயா. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நல்ல கேடகமானவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பொதுவாக நம்முடைய ஊழியத்திலே இந்த அடைக்கலம், இந்த கேடகம், இது குறித்து ரொம்ப நம்ம பேசுவது கிடையாது. நம்முடைய உபதேசமே சுத்திரம் நாம் தேவனை சார்ந்து கொள்வதும் அவருக்கு பிரியமா என்ன செய்வது என்பதுதான். ஆனா அதையும் மீறி இன்றைக்கு கர்த்தர் சொல்லிக் கொண்டு வருகிறார், உன்னுடைய விக்கினங்கள் கடந்து போகும் என்று சொன்னா. இப்ப அடுத்தது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கேடகமாய் இருப்பேன் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கேடகமான ஆண்டவர் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த கேடகமான கர்த்தர் உங்களுடைய ஜீவியத்திலே சுத்திரம் அவர் தம்முடைய கேடகத்தோடு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் கேடகமானவர் என்றால் என்ன அர்த்தம்? யாருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 2:7. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கேடகத்தின் தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு கேடகமாய் இருப்பார். ஆனால் அதற்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு உத்தமமான வாழ்க்கையாய். நேற்றைக்கு ராத்திரி இரவுக்கு ஜெபத்திலே கர்த்தர் பேசுனதை போல மென்மையாய் பேசுகிறேன், மெதுவாய் பேசுகிறேன், மெதுவாய் உத்தரவு கொடுக்கிறேன். அந்த ஒரு தேவ பிள்ளையாய் நம்ம மாறினாலே அந்த தேவன் உங்களுக்கு நல்ல கேடகமாய் மாறிவிடுவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏனென்று சொன்னா 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:31 சொல்லுது, தேவனுடைய வழி உத்தமமானது,
கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆம், நாம் சங்கீதத்தில் வாசித்த அதே வேத பகுதி இங்கு 2 சாமுவேலில் வாசிக்கிறோம். தேவனுடைய வழி உத்தமமானது. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, அந்த உத்தமமான வழியிலே நாம் ஜீவிக்கும் போது அவர் நமக்கு நல்ல அற்புதமான கேடகமாய் இருப்பார். அந்த கேடகமாய் இருந்து அவர் நம்மை காக்கிறவராயும் இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த கேடகமாகிய கிறிஸ்துவின் பாதுகாப்பு உங்களுக்குள் இருக்கிறபடியினால் எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் அவர் உங்களை விலக்கி காத்து ஒரு போராட்டமும் ஒரு சோதனையும் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் முழுவதுமாய் காக்கிறவராயிருக்கிறார். அவர் முற்றிலுமாய் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுவதை போல கர்த்தர் நல்லவை, தேவன் தம்முடைய ஜனங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைக்குள் வைத்து அருமையாய் மறைத்துக் கொள்ளுகிறதோ, கர்த்தர் நல்லவே, நல்லவே, அதே போல உங்களை காக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். வாசிக்கிறேன், மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். இதுதாங்க அந்த அருமையான கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அண்டிக் கொள்ளும் கண்மலை. இதுதாங்க அந்த அருமையான கேடகம். அந்த கேடகம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தை போல ஒரு பெரிய இரும்பு ஆயுதம். அதுல குமிழ்களா இருக்கும், அது பெரிய தட்டா இருக்கும். அதை தூக்கி பிடிச்சா எதுவும் தடைப்படும் என்று நினைக்கிறது அல்ல. அது ஒரு காலத்துல நிழலாட்டமா எழுதப்பட்டிருக்குது. ஆனா இந்த காலத்தின் அந்த அடைக்கலம் எது? இந்த காலத்தில் அந்த கேடகம் எதுனாக்கா அதுதான் அந்த தேவனுடைய செட்டைகள். கர்த்தர் நல்லவே, அந்த செட்டைகளின் கீழிலே உங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் வருகிறார். உங்களை மூடிக்கொள்ளுகிற தேவனாய் வருகிறார். உங்களை மறைத்துக் கொள்ளுகிற தேவனாய் வருகிறார். இந்த மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தருமோ உன் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ நான் வந்திருக்கிறேன், உன்னை பிள்ளையாக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை உடைய செட்டைகளுக்குள் வைத்துக் கொள்ளோ. எருசலேமை பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற தேவனே, நீர் எனக்கு ஒரு கேடகமாயிருந்து, கர்த்தர் நல்லவே, நீர் எனக்கு நல்ல ஒரு அடைக்கலமாயிருந்து நீர் என்னை காத்துக் கொள்ள வேண்டுமே, நீர் என்னை காத்துக் கொள்ள வேண்டுமே. அந்த கேடகமாய் உங்களுடைய செட்டைகளை எனக்கு விரிக்க வேண்டுமே என்று கேட்டு பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், அவர் தம்முடைய செட்டைகளுக்குள் உங்களை மறைத்துக் கொள்ளுவா, அவருடைய செட்டைகளுக்குள் உங்களை மூடிக்கொள்ளுவா, அந்த செட்டைகளுக்குள் வைத்து அடைக்கலம் புக வைப்பார். அண்டிக் கொள்ளும் கண்மலையாகிய கிறிஸ்து அந்த எருசலேமை தம்முடைய செட்டைகளுக்குள் வைத்து எப்படி பாதுகாத்தாரோ பாதுகாக்கிறாரோ அதே போல
உங்களை என்னை பாதுகாப்பா. அவருடைய செட்டைகளை மீறி எந்த கல்லும் வந்து மேலே விழாது. அவருடைய செட்டைகளை மீறி எந்த ஆயுதங்களும் நம்மை தாக்காது. அவருடைய செட்டைகளை மீறி எந்த பொல்லாங்கும் நேரிடாது. ஏனென்றால் அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலமாயிருக்கிறோம். இதை வார்த்தையில சொல்லும் போதே நல்ல ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். அருமையான ஒரு தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். நான் இருக்கிற இடத்துல, என்னுடைய அறையிலே, என்னையும் நான் இருக்கிற இடத்தையும் அந்த அருமையான செட்டைகள் என்னும் தன்னுடைய கேடகத்தினால் ஆண்டவர் மறைக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்படியானால் ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்கிறவர்கள் யார்? ஸ்தோத்திரத்தோடு இந்த வார்த்தைகளை கவனிக்கிறவர்கள் யார்? உங்களுக்கு ஆண்டவர் அந்த எருசலேமை காக்கும்படி கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் நிழலில் மறைத்துக் கொள்ளும் வண்ணமாக உங்களை மறைத்துக் கொள்ள பார்க்கிறார். அதற்குள் ஓடி வந்து விடுங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். ஆம், தேவன் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவா. அதுதான் அண்டிக் கொள்ளுகிற கண்மலை. இந்த அண்டிக் கொள்ளுகிற கண்மலையை குறித்து 5 பெரு காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, இந்த அண்டிக் கொள்ளும் கண்மலை என்பது ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை. 2வது, அவருக்கு செவி கொடுப்பது. 3வது, அவருடைய பாதத்தை முத்தம் செய்வது. 4வது, தேவன் நமக்காக விக்கினங்களை கடந்து போக பண்ணுவது. 5வது, அவர் நமக்கு நல்ல கேடகமாக அவருடைய செட்டைகளாக நமக்கு மாறுவது. இந்த 5ம் தான் அண்டிக் கொள்ளுகிற கண்மலையும் விசேஷத்துவமாய் இருக்கிறது. கடைசியானா தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்ல இருதயம் கலங்கி உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, கண்கள்ல கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்கிறீங்கல்ல. எவ்வளவு இதமான ஒரு வார்த்தை, இனிமையான ஒரு வார்த்தை, ஆண்டோடைய நல்ல மனதிருக்கத்தின் சத்தியம் என்று சொல்லி தேவனை துதிக்கிறீர்கள் அல்லவா? எழுதி கொள்ளுங்கள். போவாசின் போர்வை ரூத்தின் மேல் மூடப்பட்டதை போல ரபோ தியா கரபோ துரிகா துரா படாக்கோ துராபா லாதா அகு தடாத்து ரீ கடாக்கோ ரூக் தராக்கோ தூ ரகக்க கரபா லபோர தியா. இதோ தம்முடைய மகிமை என்னும் போர்வையை உங்கள் மீது ஆண்டவர் மூடுகிறார். அவருடைய பிரசன்னம் என்னும் போர்வையை உங்கள் மீது மூடுகிறார். அந்த போர்வை ஒரு கேடகத்தின் போர்வையாக மாறுகிறது. அது கோழிகளின் செட்டைகளின் போர்வையாக மாறுகிறது. விக்கினங்கள் வந்து தொடாதபடி பண்ணுகிறதான போர்வையாய் மாறுகிறது. அது அடைக்கலத்தின் கிருபையின் போர்வையாய் மாறுகிறது. ஆண்டுடைய அபிஷேகம் இந்த காலை வேளையிலே அப்படியே நிறைக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த கர்த்தரால் அண்டிக் கொள்ளும் கண்மலை அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுங்கள். நாசில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் அண்டிக் கொள்ள வேண்டாம். நாம் அண்டிக் கொள்வதற்கு நம்முடைய கிறிஸ்து இருக்கிறார். அவரை அண்டிக் கொண்டால் இந்த 5 நற்கிரியைகள் உங்க ஜீவியத்திலே அப்படியே நடக்கும், அப்படியே சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேளை நீங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நல்ல வசன ஜெபத்தை கொடுத்தீர், ஸ்தோத்திரத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. 2வது வசன வியாக்கியானத்தின் மூலமாய் எங்களோடு பேசினீர். அந்த 600 பேர் போய் ஒளிந்து கொள்ளுகிற நல்ல ஒரு கண்மலையாய் நீ வெளிப்பட்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே காரியத்தை அடிப்படையாய் கொண்டு ஆவியானவர் சொன்ன சத்தியத்தின்படி நீர் அண்டிக் கொள்ளுகிற கண்மலை என்று இன்னைக்கு பேச இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளையும் என்னையும் ஜனங்களையும் சூழ்ந்திருக்கிற எல்லா விக்கினங்களும் விலகுவதற்காக ஸ்தோத்திரம்.
எல்லா விக்கினங்கள் மறைவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட ரபோத்தி கந்தா டகதனி கத்து ரபோதி கரவாக்கரதி நீர் எங்களுக்கு கேடகமாக மூடி மறைக்கிறவராக கோழி தன் சிறகுகளின் கீழ் குஞ்சுகளை மறைப்பதை போல ஆண்டவரே பறந்து காக்கிற தேவனாய் எங்களை மறைத்து கொள்ளுகிறவராய் இருக்கத்துக்காக நன்றி. இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடப்பதாக, இந்த வசனங்கள் அப்படியே நிறைவேறுவதாக. ஆண்டவரே விக்கினமாய் வருகிறவர்களை தேவன் கண்டிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரமும் கிருபையும் தாங்கட்டும். இந்த நாள் முழுவதும் தெய்வ பிரசன்னம் தேவ வசனம் உடைய பிள்ளைகளோடு கட்டும். நல்ல சாட்சி கேட்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.